ஓசூர் கிழவர்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவர்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து தற்பொழுது உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டு பருவகால புஞ்சை பயிரிடுவதற்கு வலது மற்றும் இடதுபுற பாசன கால்வாய் வழியாக இன்று முதல் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை மொத்தம் 120 நாட்களுக்கு முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி உள்ளிட்டோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் கிழவர்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வலதுபுற மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய் ஆகியவர்களில் 2025ஆம் ஆண்டுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. கிழவர்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக இன்று முன்தினம் 16ஆம் தேதி என்று அரசாணை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் இன்று 17ஆம் தேதி அணையிலிருந்து பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கிழவர்பள்ளி நீர்த்தேக்கத்தின் இடதுபுற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்கள் மூலம் 5918 ஏக்கருக்கும் வலதுபுற பிரதான கால்வாய் மூலம் 20082 ஏக்கருக்கும் ஆக மொத்தம் 8000 ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பயனடைகின்றன. இதன் மூலமாக ஓசூர் மற்றும் சூளகிரி வட்டத்தில் உள்ள 22 கிராமங்கள் பயன்பெறும். தட்டிக்கானப்பள்ளி, மோரணப்பள்ளி, சின்னக்கூழு, பெத்தக்கூழு, போதிநத்தம், தொடப்பள்ளி, சாமனப்பள்ளி, பெத்தமுத்தாளி, திருச்சிப்பள்ளி, சென்னத்தூர், முத்தாளி, காமந்தொட்டி, அண்டகுறிக்கி, அட்டூர், தின்னூர், நல்லகான கொத்தப்பள்ளி, கதிரிப்பள்ளி, சபகிரி, மரதாண்டப்பள்ளி, மாரசந்திரம், கோனேரிப்பள்ளி, கொத்தூர் ஆகிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் 76.23 மில்லியன் கன அடி விகிதம் மொத்தம் 60,984 மில்லியன் கன அடி சுழற்று முறையில் 8 தவணையாக தண்ணீர் திறக்க திட்டமிட்டுள்ளது. தண்ணீர் திறந்து விடப்படும் காலங்களில் இரு கால்வாய்களிலும் வினாடிக்கு வலதுபுற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு 26 கன அடி, இடதுபுற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு 62 கன அடி ஆகவும் மொத்தம் 88 கன அடி திறந்து விடப்படுகிறது. அணையின் மொத்த நீர்மட்டம் 44.28 அடியாகும். அணையின் முழு கொள்ளளவு 480.86 மில்லியன் கன அடி ஆகவும் அணையின் இன்று நீர்மட்டம் 40.67 அடி. விவசாயிகள் நீர் பங்கீட்டில் நீர்வளத்துறையினருடன் ஒத்துழைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெரும் நோக்கத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கையில், விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய பகுதியில் கால்வாய்கள் தூர்வார வேண்டும். குறிப்பாக நல்லகானகொத்தப்பள்ளி, சப்படி உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கு செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் சுமார் 300 முதல் 400 ஏக்கர் நிலங்களுக்கு இந்த கால்வாய் நீர்ப்பாசனம் முறையாக போய் சேர்வதில்லை. இதனால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தூர்வாரி ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களில் சிறு குறு நிறுவனங்கள் கட்டப்பட்டுள்ளதால் அந்த வழியாக செல்லும் கால்வாய்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை மீட்டெடுத்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் போக பாசனத்திற்காக ஓசூர் எம்எல்ஏ, சர்ராட்சியர், வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் முதல் போகத்திற்காக நீர் திறந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஏதாவது விவசாயிகள் கலெக்டருக்கு ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்னன்னாக்கா எங்க சப்படி, பெரிய சப்படி, சின்ன சப்படி, குருபாத்பள்ளி கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் முதல்ல இருந்து அது என்ன காவாய் வந்திருந்தா இன்னும் காசும் வரல, அது காவாய் தூரம் வரல, எல்லாம் ஆக்கிரமிப்பு. இத வரைக்கும் காசும் போடல. அதனால கலெக்டர் மனு கொடுத்திருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்ன சொன்னாங்க கலெக்டர்? பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், வந்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. நாங்க சப்படி ரமேஷ் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட அமைப்பு செயலாளர் பேசுறேன்.
இங்க கிழவர்பள்ளி அணையில வந்து இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது முதல் போக விவசாயத்துக்காக திறந்து விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கோரிக்கை வந்து நாங்களாம் கடைசியா இருக்கிறோம், BC 4ல இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வந்து வரதில்லை. இதனால என்ன ஆகுதுன்னா நாங்க அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து காவாய் வேற தூரம் வரல. எங்களுக்கு வரணும்னா இங்க எல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ள தண்ணியே நிப்பாட்டுருவானுங்க. அதனால எங்களுக்கு பயன் இல்லை. அதனால கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். பட் கலெக்டரும் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காரு. அவருக்கும் எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கால்வாய் தூர்வாரிட்டா தண்ணி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். வரும் கண்டிப்பா வரும். காவாயே இல்லையா அதானே. அது இன்னொன்னு என்னன்னா, அந்த பக்கம் காவாய் எடுக்க போனோம்னா நமக்கு பணம் போடல. அந்த காவாய் எடுத்துருக்கு பணம் போடல. அதுக்கு சரியான அவங்களுக்கும் பணம் போட்டு அந்த காவாய் கரெக்டான முறையில எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா தண்ணி வந்து கண்டிப்பா வரும். மனு கொடுத்துருக்கிறோம். அங்க நம்ம கலெக்டரேட்லயும் கொடுத்துருக்கிறோம், இங்கேயும் கொடுத்துருக்கிறோம். காவாய் எல்லாம் ஆக்கிரமிச்சு பண்ணி கம்பெனி எல்லாம் கட்டிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு எல்லாம் அந்த காவாய் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அதுல வந்து கரெக்டான அளவு எடுத்து அந்த பழைய கால்வாய் இருந்ததை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு சின்ன கம்பெனி கட்டிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தண்ணி வந்து முறையான தண்ணி வரல. மறுபடியும் மீண்டும் சீரமைத்து அந்த காவாயை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.